நம்ம என்ன தேடிட்டு போனாலுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரிலங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் ஏமாந்து போவீங்க. ஸோ ஹாய், திஸ் இஸ் கிங் ஆஃபே. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தீங்கன்னா, கிங் ஆஃபே நம்ம ஹெல்மெட்டோட வைசரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் சேஞ்ச் பண்ண போகிறோங்க. ஸோ அதுக்கு நம்ம இப்போ எங்கே கிளம்பிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் கிளம்பிட்டு இருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் த்ராட்டில் பிக் ஷாப் இருக்குது. அங்கே போய்ட்டு ஜம்முன்னு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வைசரோட கலரை சேஞ்ச் பண்ணிட வேண்டியது தான். ஸோ அதுதான் இன்றைக்கி நீங்கள் விளாகில் பார்க்க போகிறீங்க. யார் யார் கிளம்பிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நானும் நம்ம விஷ்ணு மாப்பிளையும் கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ இங்கேருந்து அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாம் கிங் ஆஃபு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக அதை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி அதை சேஞ்ச் பண்ண போகிறோம் கிங் ஆஃபு. கிங் ஆஃப் இன்னொரு விஷயங்க, நான் பார்த்தீங்கன்னா லைவ் வரணும்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு லைவ்னு மட்டும் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நான் பார்த்தீங்கன்னா லைவ் வரேங்க. ஸோ லைவில் வந்து நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி ஓகேங்க, நான் பார்த்தீங்கன்னா அப்படியே வண்டி ஓட்ட பேச ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்படி சொன்னீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆகப்படுங்க. அப்படியே வண்டி எடுத்துகிட்டு பறக்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க, வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்க, வண்டி எடுத்துகிட்டு நேராக பிக் ஷாப் கிளம்பியாச்சு. ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேராக போயிட்டு நம்ம வைசரை சேஞ்ச் பண்ணிடலாம் கிங் ஆஃப். எனக்கு ப்ளூ வைசர் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆசைங்க. ஸோ அதுக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பிக் ஷாப்புங்க. நம்ம எங்கே ஹெல்மெட் வாங்கினோமோ அங்கே தாங்க போய்கிட்டு இருக்கோம். அங்கே போயிட்டு ஜாலியாக நம்ம ஒரு வைசரை சேஞ்ச் பண்ணிட்டு கரெக்டாக போலீஸ் வராருங்க. அந்த டைம் பார்த்து நான் இன்னும் ஓவர்டேக் பண்ணலான்னு நினச்சேன். ஆப்போசிட்லேருந்து போலீஸ் வந்துட்டாங்க. ஒரு பையன் முடிய வளர்த்துருக்காங்க. மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கோம். மாப்பிள்ளை வைசர் 500 வருமாடா? 500டா? ஓகேங்க, அங்கே போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடடா மாப்பிள்ள, இதைத்தாங்க தேடிட்டு ஊர் முழுக்க எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி போயிட்டு இருக்குங்க. ஆமாண்டா, நம்மலாம் ஃபஸ்ட்டு கேர்ள்ஸை தான் சைட் அடிப்போம். பட் நான் இப்போ இதை தாங்க சைட் அடிச்சுட்டு இருக்கேன். கேஸ் ஸ்கேனர் என் சேனல் 4K அடிச்சிருச்சுடா. ஆமாம், என்னடா என்ன பெரிய ரியாக்ஷனே காணும். தெரிஞ்சு போச்சா? இதுக்கு ஏப்ரல் 1ங்க. ஸோ ஏமாத்தலான்னு நினச்சேன். ஐயோ ஏமாறுறீங்க. இல்லைடா, ஏப்ரல் 1டா இன்னைக்கு. அதனால இந்த ஏமாத்துனேன். இல்லை சீக்கிரமாக அடிச்சிருங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா நம்ம 4K அடிச்சிடலாம். ஏன்னா நல்லா க்ரோ ஆகிட்டு போயிட்டுருக்குங்க. நல்ல சப்ஸ்கிரைபர் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. மிக்க நன்றி கிங் ஆஃப். ஐயோ யாருங்க அவரு? ஸோ நானும் பார்க்கல, அவரும் பார்க்கலைங்க. நேரம் வந்து பேர்த்தார். ஓ நினச்சேங்க மாப்பிள்ளைய சோல்டரை பிடிச்சி அமுக்குறான்னா ஒரு அழகான பொண்ணை பார்த்துக்கான்னு அர்த்தங்க. இதெல்லாம் எங்க கோட் வேர்ட்ஸ். ஐயோ ஹீட் ஆகிட்டான். இவர்ரா என்ன சுற்றிக்கிட்டே இருப்பார் நம்ம கூட. நான் அங்கே பார்த்தேங்க அந்த NS 200 என்ன நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அது நடக்குது. அப்போ இன்னைக்கு நம்மளுக்கு வைசர் கிடைக்காதுங்க அப்படின்னு சொன்னால் தான் கிடைக்கும். காந்தி ரவுண்டான வந்தாச்சுங்க. நம்ம இங்கேருந்து அப்படியே நேராக போக வேண்டியது தான். என்னங்க இந்த விடாமல் ஓடிக்கிட்டே இருக்கு இந்த ரேடியேட்டரு. ஸோ பையனுக்கு பேசாமல் ஒரு லெமன் ஜூஸ் வாங்கிட்டு வந்துடலாம். ரொம்ப பாவமாக இருக்காங்க பைக்கு. நேராவா அப்படியே சொல்லிக்கிட்டே இரு. ஓகேடா. வெயிலுக்கு வெயில் வேணுமா? வெயில் இருக்கு. க்ரௌடுக்கு க்ரௌடு வேணுமா? க்ரௌட் இருக்கு. மாப்பிள்ளை இந்த கட்டு தான்டா.
எக்ஸ்ட்ரா இதான்டா ஹெல்மெட் ஷாப்னு போட்டிருக்கீங்க. இதே தாங்க. ஸோ பிக் ஷாப்க்கு முன்னாடி வந்தாச்சு கிங் ஆஃப் த்ராட்டல் பிக் ஷாப்க்கு. கிங் ஆஃப் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த த்ராட்டல் பிக் ஷாப் முன்னாடி வந்தாச்சு. ஸோ நான் ஏன் இங்கே நின்றுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டே இருக்குங்க அப்போலேருந்து. என்ன ஹீட்டு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கடைக்குள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுறேங்க. கிங் ஆஃப் அப்படியே நேராக போயிட்டு நம்ம ஒரு வைசரை தூக்கிட்டு அப்படியே பறந்துட வேண்டியதாங்க. ஸோ இதுதான் கடை. நம்ம இந்த ஹெல்மெட்டை இங்கே தாங்க வாங்கியிருப்போம். ஸோ மறுபடியும் இதோ இங்கே தாங்க வாங்கணும். என்ன இங்கே வேறு எதுவும் இருக்குது, நம்ம அங்கே தான் வாங்கணும். ஸோ உள்ளே போயிட்டு நான் பார்த்தீங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுறேங்க. அப்படிங்கப்பா என்னங்க இதெல்லாம், ஆடடா இருங்க முதல்ல தலையை சீவிக்கிறேன். ஸோ இங்கே vlog பண்ண விடுவாங்களா இல்லை நம்ம vlog பண்ணுறது வியர்டாக பார்க்குறாங்களான்னா தெரிலங்க. இங்கேருந்து தாங்க நம்ம ஹெல்மெட் எடுத்துகிட்டு போனோம். செம்மையாக இருக்குது இந்த இடமே. இந்த மாதிரி பூட்ஸ் வாங்கணுங்க. பட் இப்போ இல்லை கிங் ஆஃப். நம்ம பார்த்தீங்கன்னா ரைட் போகும்போது ஒரு நாள் கண்டிப்பாக தூக்குறோங்க. ஓகேங்க, கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுறேங்க. இது என்ன கலருங்கண்ணா? ஸ்மோக்னா என்ன கலருங்கண்ணா? பிளாக்குங்களா? பியூர் பிளாக்குங்களா? விஷுவல் கரெக்டாக இருக்குங்களா? அப்படிங்களா, இருங்க பார்க்குறேன். ஸோ ப்ளூ இல்லைங்களாண்ணா இதில்? மாப்பிள்ள என்ன சொல்கிறேன், ஆனால் எனக்கு பிளாக்கும் ரொம்ப பிடிக்குங்க. பிளாக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசை தான், பட் ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கு. பிளாக் வாங்கலாமா ப்ளூ வாங்கலாமாடா? இருங்க எதுக்கும் ஒருத்தர் செக் பண்ணி பார்க்குறேன். இது என்னதுங்களா? இது காமிங்க. இது அந்த ஹெல்மெட்டுக்கு செட் ஆகுங்களா? இந்த ஹெல்மெட் இங்கே தானே வாங்கிட்டு போனேன், அதை கூட vlog பண்ணி வச்சுருக்கேன் நான். ஆஹா செம்மையாக இருக்குங்க. எடுத்து போகிறேன். ஆனால் வேறு உங்கள் பிரான்ச்சில் வேறு எங்கேயாவது கிடைக்காதுங்களா? கால் பண்ணி பார்க்குறீங்களா எனக்காக? ஒரே கேட்டு மட்டும் பார்த்துருங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் நான் இந்த பிளாக்கை எடுத்துக்கிறேங்களா? ஓகேங்களா? ஸோ ப்ளூ கிடைக்கலன்னா பிளாக் தூக்கிடலாங்க. செம்மையாக இருக்காங்க, நல்லா இருக்குல்ல? விஷுவல்ஸ் எல்லாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ அப்படியே நம்ம போயிட்டு சுற்றி பார்க்கலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்காக கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே எங்கே வைசர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே 4 பிரான்ச் இருக்குங்க. அங்கே எல்லாமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா கிங் ஆஃப் அந்த பிளாக்கே தூக்கிட்டு பறந்துடலாங்க. எனக்கு அந்த வைசர் வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க. வைசர் அப்படி தூக்கிட்டு பறந்துடலாம். இதெல்லாம் என்னதுங்க சீரியஸாக இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது கிங் ஆஃப். நம்ம பார்த்தீங்கன்னா பிகினர் தாங்க, இதை பற்றி நிறைய கற்றுக்கணும். இந்த ஹெல்மெட் எல்லாம் பார்க்கும்போது நம்மக்கிட்ட ஒரு ஹெல்மெட் இருக்குங்க. இருந்தாலுமே இன்னொரு ஹெல்மெட் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது. ஏன்னா ஒரு உலகமே இங்கே இருக்குங்க. அங்கே பார்த்தீங்களா ஜாக்கெட் கிங் ஆஃப். இந்த ஜாக்கெட் எல்லாம் வாங்கணும்னு ஆசை. கண்டிப்பாக ஒரு நாள் நடக்குங்க. நம்ம பார்த்தீங்கன்னா லடாக் போகும்போது எல்லாத்தையும் தூக்குறோம். எனக்கு இந்த மாதிரி இது வேணுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடிக்கடி நம்ம ஜோப்பில் காசு வைக்க முடியல, மொபைல் வைக்க முடியல. இது இருந்துச்சுன்னா நம்ம எப்படி கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன வேணுமோ அது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுதான் அது அந்த பாக்கெட். மாப்பிள்ள ஒயிட் நம்மக்கிட்ட இருக்கேடா. காடி அதிகமாக இருக்காதுங்க, அது பண்ணிக்கலாம். எனக்கு எதுவோ வாங்கணும்னு தோணுதுங்க, பட் என்ன வாங்குறது? ஃபர்ஸ்ட் ஒன்று தான் வாங்க ஆரம்பிச்சிடலாங்க. ஓகேங்க, இங்கே என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் vlog கண்டினியூ பண்ணுறேன் கிங் ஆஃப். ஸோ அவங்க பிரான்ச்சில் ஃபோன் பண்ணி கேட்டாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ப்ளூ இல்லையாம்மா, அதனால் நம்ம பிளாக்கே தூக்கிடலாமாங்க. ஸோ நம்ம ஹெல்மெட்டுக்கு பிளாக் நல்லா இருக்குங்களா? ஸோ இங்கே பிளாக் வந்துடும், பட் ப்ளூ வாங்கணும் தாங்க என்னோடய ஆசை. ஓகே பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு.
நம்ம தேர்ந்தது எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது என்னன்னே தெரில. நம்மளுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குதுங்களா, இல்லை எல்லாருக்கும் தான் இப்படி நடக்குதுன்னா? நம்ம எப்போவுமே தேடி வந்தது கிடைக்கவே மாட்டேங்குதுங்க. அது ஏன்னே தெரியலைங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பிளாக் தேடிட்டு வந்திருந்தேன்னா ப்ளூ கிடச்சிருக்குங்க. ஆனால் நான் இப்போ ப்ளூ தேடிட்டு வந்திருக்கேனுங்களா, அதனால தான் பிளாக் கிடச்சிருக்கு. நம்ம என்ன தேடிட்டு வரோமோ அது நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நம்ம என்ன தேடாமல் வருமோ அதாங்க கிடைக்கும். ஸோ அதனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வாங்க, கண்டிப்பாக கிடச்சிடும். எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்கன்னா என்ன மாதிரி தான் ஏமாந்து போவீங்க. என்னங்கண்ணா? இல்லை அந்த பிளாக் செட் ஆகும். அந்த பிளாக் செட் ஆகும். என்னங்க இப்போ அந்த பிளாக்கும் செட் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஏங்கண்ணா இப்போ சொன்னீங்களே நான் அந்த பிளாக் செட் ஆகுன்னு. ஐயோ, மறுபடியும் ஒரு சம்பவம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறீங்க. கிங் ஆஃப் நான் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கே எடுத்துக்கலான்னு நினச்சேங்க. அந்த பிளாக் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட் மாதிரி தாங்க இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு த்ராட்டல் பிக் ஷாப் இருக்குது, அங்கே போய்ட்டு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே பறந்துடலாங்க. ஓகேங்க, நான் அங்கே போய்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. கிங் ஆஃப் நாங்கள் பார்த்தீங்கன்னா தேடுன்னு இந்த கோயம்புத்தூரில் இருக்கிற எத்தனை கடை இருக்கோ அத்தனை கடை ஏறி இறங்கிட்டு இருக்கேங்க. மொத்தமாக த்ராட்டல் பிக் ஷாப் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. அந்த 4 தவிர்த்து அதர் கடையும் 4 தேடிட்டேங்க, கிடைக்கல. ஸோ இன்னும் 4 கடை இருக்குது, இன்னும் 4 கடை தேட போகிறேங்க. கிடைக்குமான்னா தெரியலைங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளாக் கண்டினியூ பண்ணுறேன். ஆனால் வைசருக்கு சரி ஹெல்மெட்டுக்கு வைசர் வேணுங்களா? ஏஎக்ஸ்ஆர்ண்ணா. அதோ அங்கே பாருங்கள், அந்த பையன் கையில் பிடிச்சிருக்காருங்களா? இல்லைன்னு சொல்கிறாதீங்க, ரொம்ப மனசு வலிக்குதுண்ணா. ஏன்னா சிட்டி ஃபுல்லாக தேடிட்டு இருக்குங்க. அப்புறம் அந்த ஹெல்மெட்டை மட்டும் கொஞ்சம் காமிச்சிரியா? சரி காமிச்சிரியா? நல்லா ஏசி நல்லா இருக்குங்க. டடா நல்லா இருக்கு இந்த இடம். நானும் தேடின்னு தேடிக்கிட்டு இருக்கேன். எனக்கு லக்கே இல்லைங்க. அவ்வளோதான், எனக்கு யாரோ செய்வனை வச்சுட்டாங்க, லக்கு இல்லை. நம்ம எவ்வளோ தெரிஞ்சாலுமே நம்மளுக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கிடைக்காது. என்ன கலருங்கண்ணா? பார்க்குறேன், இதோட தான் மஞ்சள் கலருங்களா? இல்லைங்க மஞ்சள் கலருங்களா? மஞ்சள் கலர் எனக்கு பிடிக்காதுங்களே, எனக்கு ப்ளூ வேணுங்க. சரி ஓகேங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே ஓகேண்ணா. கிளியர் தான் இருக்கு. என்னங்கண்ணா? கிளியர் வைசர் தான் இருக்கு. கிளியர் வைசர் எனக்கு வேண்டாங்கண்ணா, அங்கே தான் இருக்குங்களே. ஆனால் அது இல்லை, ஸ்டாக் அது இருக்குது. ஐயோ, வேற எங்கண்ணா கிடைக்கும்? கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அசலில் என்ன ஸ்கில்லியாண்ணா? அவ்வளோதான், இந்த ஹெல்மெட்டை நான் எங்கேயே வித்துறேண்ணா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோங்க. வேற ஏதாச்சும் இதாச்சும் கொடுத்துருங்கண்ணா. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, இந்த ஹெல்மெட்டுக்கு எங்கேயுமே வைசர் கிடைக்க மாட்டேங்குது. கிங் ஆஃப் நான் பார்த்தீங்கன்னா தேடுன்னு தேடினோங்க, கிடைக்கல. எனக்கு போகும்போதே ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருந்ததுங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒன்று சம்பவம் ஆயிடுமா, நம்ம தேடி போன பொருள் கிடைக்காதா அப்படின்னு நினச்சேன். கிடைக்கவே இல்லைங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மாப்பிள்ள எத்தனை கடை தேடி இருக்கோம்டா? வருஷம் 10. ஆமாங்க, ஒரு 10 கடை நாங்கள் தேடி இருக்குதுங்க. அந்த 10 கடையிலுமே இந்த வைசர் இல்லைன்ட்டாங்க. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலைங்க. நேராக போய்ட்டு அந்த ஸ்டிக்கருக்கு இந்த வைசர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி தாங்க பண்ண போகிறேன். ஸோ ஆசைப்பட்டு போனேங்க, கிடைக்கல. அதுக்கப்புறம் நம்ம 390 ஹோல்டரு தேடிட்டு போனேங்க, மீட்ரு ஹோல்டரு, அதுவும் கிடைக்கலங்க. நம்ம என்ன தேடிட்டு போனாலுமே கிடைக்க மாட்டேங்குது, ஏன்னே தெரிலங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போகிறேன். இனிமேல் இந்த தேடுறதெல்லாம் விட போகிறேங்க. வீட்டுக்கு போய்ட்டு ஜம்முன்னு மல்லாது தூங்க போகிறேங்க. ஸோ மனவேதனையுடன் இந்த விளாகை நான் என் பண்ணுறேங்க. ஓகேங்க, இந்த விளாகை பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு அப்போ செஞ்சுக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. அடுத்த விளாகில் நான் வந்து மீட் பண்ணுறேன். எங்கேயாவது போனீங்கன்னா ஹெல்மெட் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் கிங்காஃபே.